ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் நற்செய்தி புஸ்தகத்தில் 38-40 வரை உள்ள வசனங்கள் 7வது அதிகாரத்தில். கடந்த வாரங்களாக ஒரு சில வாரங்களாக பரிசுத்த ஆவியான தேவனை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் ஆள் தத்துவம் உடையவர், அவர் ஒரு பெர்சனாலிட்டி உடைய ஒரு தேவன். ஆமேன். என்னுடைய கற்பனையில அல்லது பிரமையில இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கிடையாது, மாறாக ஒரு நிஜமான ஒரு ஆள். அவருக்கு சரீரம் உண்டு, விருப்பங்கள் உண்டு, எண்ணங்கள் உண்டு, தீர்மானங்கள் உண்டு, எல்லாமே நம்மை போல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபொழுது எப்படி செயல்பட்டாரோ அப்படியெல்லாம் செயல்படக்கூடிய ஒரு ரீதியில இருக்கிறார். ஆனால் அவர் ஆவிக்குரிய ரீதியாக அவர் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்கிற அந்த சத்தியத்தை குறித்தும், ஆவியானவர் வரும்பொழுது என்னென்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார், என்னுடைய சுபாவங்களை மாற்றுகிறார், என்னுடைய மன ரீதியான காரியங்களை அவர் மாற்றுகிறார். ஆவிக்குரிய காரியத்தில் தேவனோடு என்னை ஐக்கியப்படுத்தி தேவனுடைய வசனங்களை நான் வாசிக்கும் போது அதை விளங்கி கொண்டு அதன்படி நடப்பதற்கு தேவையான பலத்தையும் கூட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்லாம என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். என்னை ஒரு புது மனிதனாகவே பரிசுத்த ஆவியானவர் என்னை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? அவர் என்னுடைய இருதயத்திலே அவர் கிரியை செய்து என்னுடையவைகளை எல்லாம் எடுத்துவிட்டு அவருடையவைகளால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடையவைகளால் அவர் நிரப்பி அவருடைய சாயலிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளருவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து அவர் உதவி செய்கிறார் என்கிற அந்த சத்தியங்களை குறித்து நாம் அதிகமாக தியானித்தும் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வருகின்ற வாரம் பெந்தகோஸ்தே நாள், அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்திலே சொல்லிவிட்டு அவர் சென்ற பொழுது, அவர்கள் காத்திருந்து ஜெபித்த பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி போலவே இங்கே இருக்கக்கூடிய நாம் கூட முதலாவது முறையாக அல்லது ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்களாக நாம் இருந்தாலும் அந்த நாளிலே விசேஷமாக நாம் ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே நிச்சயமாகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷித்த விதத்தில் தம்முடைய ஆவியானவரால் அவர் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் சென்ற வாரங்களிலே அதை குறித்து நாம் தியானித்து இருந்தோம். லூக்கா நற்செய்தி புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 49 51 வரை உள்ள வேத வசனங்கள் வாசிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு ஏறி சென்ற மகா பிரதான ஆசாரியன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த சீடர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு நாம் கடந்த நாட்களில் பார்த்திருந்தோம். 40 நாட்கள் அளவும் அவர்களோடு கூடவே இருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து ஒரு சில காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். தான் சரீரத்தில் இருக்கிறவராக இருந்தாலும், உயிர் தெழுந்த ஒரு சரீரத்தில் இருக்கிறவராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாகவே மறைந்து போகக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சரீரமாக அது இருந்தது என்பதை சீடர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இதோ என்னுடைய பிரம்மையில என்னுடைய கற்பனையில இருக்கிற ஒரு கதாபாத்திரம் கிடையாது, மாறாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சமும் எலும்பும் உடையவராய் அவர்களுக்கு முன்பாக இருந்தாரோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் நிஜமான ஒரு ஆள் என்பதை சீடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு முன்பாக மாம்சமும் சரீரம் உடையவர்களாகவும் அதே சமயத்தில் அவர்களுக்கு முன்பாக மறைந்து போகிறவராகவும் காண்பித்தார். அதே சமயத்தில்
பல இடங்களிலே ஒரே சமயத்தில் இருக்கிறவராகவும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசு மரிப்பதற்கு முன்பாக போதித்த அந்த சத்தியங்களை எல்லாம் எடுத்து சத்தியத்தை திரும்பவும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி போதித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பூட்டப்பட்ட அறைக்குள்ளார அவரால் வர முடிந்தது என்பதை நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் அந்த பயந்து போன அந்த சீடர்கள், விசுவாசிக்காம அந்த சீடர்களை வார்த்தைகளை கொண்டு கண்டித்து அவர்களுக்கு அவர் உணர்த்தினார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சில காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் அவர்களோடு கூடவே இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்து குறித்த காரியங்களை அவர் போதித்தார் என்பதாக வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 40வது நாள் முடிவில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு அவர் பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளை தான் சென்ற அசாசியம் வியாழக்கிழமை அசாசியம் விண்ணேற்ப நாள் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே பரலோகத்துக்கு ஏறி சென்ற அந்த நாளை நாம் அனுசரித்தோம். அல்லேலூயா. அவர் செல்லும் பொழுது சீடர்களிடத்திலே அவர் சொல்லிவிட்டு போன காரியம் 49வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. அதே பகுதியில, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட போகிறார், ஆகையினால நீங்க எருசலேம் நகரத்திலேயே நீங்கள் காத்து கொண்டிருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு இருந்த அந்த 40 நாட்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு புரிய வைத்துக் கொள்ளவும், ஒரே ஒரு காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவதற்காகவும் தீவிரமாக செயல்பட்டார். அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான முதலமான ஒரு காரணம், நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரே நோக்கம், ஆவியான கர்த்தராக அவர் எனக்குள்ளே வந்து தங்குவதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக சீடர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு பிற்பாடு 10 நாள் ஒன்றாக கூடியிருந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த நாளிலே 10வது நாள் உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் காணக்கூடிய விதமாக பிரத்யட்சமாக கூடியிருந்த சுமார் 120 சீடர்கள், அப்போஸ்தலர்கள், ஜனங்கள், இயேசுடைய தாயார், அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒரு மேல் வீட்டு அறையில கூடி இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து பொழிந்தருளினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள பெற்றுக்கொள்கிறதுக்கு பெயர் தான் அபிஷேகம் என்று சொல்லி சென்ற வாரம் நம்ம சொல்லியிருந்தோம். அபிஷேகம் என்று சொல்லப்படுவது தேவனை ஒரு மனுஷனுக்குள்ளாக ஊற்றுவது. அல்லேலூயா. தேவனை ஒரு மனுஷனுக்குள்ள ஊற்றுவது என்று சொன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? தேவன் ஒரு தண்ணியோ ஒரு எண்ணெயோ கிடையாது. தேவன் ஒரு ஆள். அவரை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஊற்றுவது? காரணம், அவர் ஆவிக்குரிய ஒரு ரீதியாக இருக்கிறபடினால அவருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய அந்த பெலன், அவருடைய ஞானம், அவருடைய அந்த ஆக்கப்பூர்வமான அந்த திறமைகள், அவருடைய அந்த செழிப்பின் வல்லமை, இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அபிஷேகத்தின் மூலியமாக எனக்குள்ளாக அவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. கவனிச்சீங்களா? அப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ள வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வல்லமையை எனக்குள்ள ஊற்றுகிறார். ஆமென். தேவன் தருகிற பலத்தை அவர் எனக்குள்ள ஊற்றுகிறார். தேவன் தரக்கூடிய ஞானத்தை எனக்குள்ள ஊற்றுகிறார். தேவன் தரக்கூடிய வெற்றி வாழ்க்கையை எனக்குள்ள கொண்டு வருகிறார். சென்ற வாரங்களில் பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அவர் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து ஞாபகப்படுத்தி, கிருபையின் ஆவியாக எனக்குள்ளே இருந்து ஞாபகப்படுத்தி அதற்காக ஜெபித்து பெற்றுக்கொள்ளவும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் நாம் அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய வேலையை செய்வதற்காக,
தேவனுடைய ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய ஒரு கிரியையை செய்வதற்காக அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த அந்த சரித்திரத்துல தேவன் குறிப்பிட்ட ஒரு 3 பொறுப்புகளுக்காக தேவன் ஜனங்களை அழைத்து அவர்களை தம்முடைய ஆவியானவரால் அபிஷேகித்தார். அல்லேலூயா. 3 அபிஷேகங்கள் நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது பிற்பாடு அதை குறித்து நம்ம விளக்கமா பார்க்கலாம். ஆசாரியர்களுக்கான அபிஷேகம். ஆசாரியர்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய ஆலயத்தில ஊழியம் செய்யக்கூடியவர்கள், பலி செலுத்துகிறவர்கள், அங்கே இருக்கக்கூடிய காரியங்களை பனிமுட்டைகளை எல்லாம் பராமரிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்கிறவர்கள் ஆசாரியர்கள். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில இருந்து பலி செலுத்தக்கூடியவர்கள், பரிந்து பேசக்கூடியவர்கள் ஆசாரியர்கள். அவர்களை தேவன் அபிஷேகித்தார். இரண்டாவதாக தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிற அந்த வார்த்தைகளை நீங்க பார்க்க முடியும். தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று, தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள், ஜனங்களை கண்டித்து உணர்த்துகிறவர்கள், அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்களுக்கு உணர்த்துகிறவர்கள், அவர்களுக்கு வரக்கூடிய தீமைகளை குறித்து முன்னடியாகவே அதை அறிவித்து கண்டித்து மனம் திரும்பும்படிக்கு அவர்களை உணர்த்துகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அதற்காக தேவன் எல்லாருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்து விடவில்லை. மாறாக குறிப்பிட்ட ஆட்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை அவர் கொடுத்தார். எதற்காக? அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற, அவருடைய நோக்கத்தை செய்ய, அவருடைய வேலையை செய்து முடிக்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்களை பாருங்க. ராஜாக்களை கூட இதை ஓட்டு போட்டு எலெக்ஷன் பண்ணி எடுக்கிற விதம் கிடையாது. மாறாக தேவனே அந்த ராஜாக்களை அவர் தேர்ந்தெடுத்து தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களாக அவர்களை அவர் அபிஷேகித்தார். அல்லேலூயா. ஆக தேவனுடைய திட்டங்களை செய்கிறவர்களாக, தேவனுடைய கிரியைகள், அவருடைய வேலையை செய்கிறவர்களாக அவர் அவர்களை அபிஷேகித்தார், அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. ஆமென். இப்ப ஊழியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்க வேலையில நீங்க ஒரு ஊழியம் செய்றீங்க, உங்க வேலையில உங்க கம்பெனில நீங்க ஒரு வேலை செய்றீங்க. என்ன அது வேலை? பத்திரம் என்ன சொல்றாரோ அதை நான் செய்கிறது தான் வேலை. அதுக்கு பேர் தான் ஊழியம். அதுக்கு பேர் தான் பத்திரம் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு பேர் தான் கிரியை. அல்லேலூயா. நற்கிரியை. ஆமென். அதைத்தான் வேதம் நற்கிரியை என்று சொல்லுகிறது. அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய வேலையை செய்வதற்கு பெயர். யாத்திராகமம் 30வது அதிகாரத்துல 30வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 30வது அதிகாரத்துல 30வது வசனம். Exode chapitre 30 verset 30. ஆரோனும் அவர் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, ஆரோனும் அவனுடைய குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லி கர்த்தர் மோசேவுக்கு சொல்லுகிறார். ஆரோனும் அவனுடைய குமாரனும் என்னுடைய வேலையை செய்யும்படிக்காக, என்னுடைய கிரியை செய்யும்படிக்காக, என்னுடைய திட்டத்தை செய்வதற்காக அவர்களை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு சிலரை தேவன் எண்ணெயை ஊற்றி அபிஷேகிக்கிறார். எண்ணெயை ஊற்றப்படும் பொழுது உலக பிரகாரமான எண்ணெய் தான், மனுஷரால் தயாரிக்கப்பட்ட எண்ணெய். அந்த எண்ணெயை ஒரு மனுஷன் மீது ஊற்றும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுகிறான். வேறு விதத்துல எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள்? ஊழியக்காரர்கள் கரத்தை நீட்டி ஒருவருடைய தலைமையில வைத்து ஜெபித்த பொழுது அந்த அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கி வந்ததாக வேத வசனம் சொல்லுகிறது. உபாகமம் புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 9வது வசனம். Deutéronome chapitre 34 verset 9. உபாகமம் 34வது அதிகாரத்துல 9வது வசனத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது. மோசே யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். அல்லேலூயா. மோசே தன்னுடைய ஊழியக்காரனாய் இருந்த யோசுவாவின் மீது தனக்கு அடுத்ததாக அந்த ஊழியத்தை அவன் செய்யும்படிக்காக அவனை அபிஷேகிக்கும்படிக்கு தேவன் சொன்ன பொழுது மோசே தம்முடைய கரத்தை நீட்டி யோசுவாவுடைய தலையின் மீது வைத்தபடியினால் அவன்
தேவனுடைய ஆவியானவரால நிரப்பப்பட்டான் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. வேறு எந்த விதத்துல அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள்? எலியாவை குறித்து வேத பகுதியில் நீங்க வாசிப்பீங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல எலியா ஒரு தீர்க்கதரிசி, தனக்கு பிற்பாடு வரக்கூடிய இன்னொரு தீர்க்கதரிசியை தேவன் தெரிந்தெடுத்து அந்த தீர்க்கதரிசியை அபிஷேகம் செய்ய சொன்ன பொழுது எலிஷா இருக்கக்கூடிய அவருடைய வயல் நிலம் வரைக்கும் சென்று அங்கே தன்னுடைய சால்வையை கழட்டி, அவர் போர்த்தி கொண்டிருந்த இந்த சால்வையை கழட்டி எலிஷா மீது போற்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, எலிசா அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, எண்ணெய், ஒரு மனுஷனுடைய தலையில எண்ணெய் ஊற்றப்படுகிறதுனால ஊழியக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தேவனுடைய வெளிப்பாட்டின்படி எண்ணெயை ஊற்றும் போது அந்த மனுஷனுக்குள் அபிஷேகம் இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியாகிய தேவன் வந்து தங்குகிறார். கரத்தை நீட்டி ஊழியக்காரர்கள் கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கும் பொழுது அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கி வருகிறது. அவர்களுடைய எலியாவுடைய தீர்க்கதரிசியுடைய அந்த சால்வையை எடுத்து எலிசா மீது போட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, எலிசா அபிஷேகம் பண்ணப்பட்டார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். சாமுவேல் chapitre 16 verset 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஹல்லேலூயா. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. இங்க தாவீது ராஜாவாக தேவன் தேர்ந்தெடுத்த பொழுது அந்த ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படிக்காக சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி கடந்து சென்று கொம்பினால தைல கொம்பு, அன்றைய நாட்களில அந்த கொம்புல தைலத்தை நிரப்பி வைத்திருப்பார்கள், அந்த அபிஷேக எண்ணெயை நிரப்பி வைத்திருப்பார்கள். அதை தாவீதின் மீது ஊற்றின பொழுது பாருங்க, கொம்பு உலக பிரகாரமானது, மாட்டுடைய கொம்பு, எண்ணெயும் உலக பிரகாரமானது. அதை அந்த மனுஷனுடைய தலையில ஊற்றப்பட்ட பொழுது நடந்தது என்ன? ஆவியான தேவன், அல்லேலூயா, ஆவியானவர் தாவீதினுக்குள்ளாக வந்து தங்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவன் அபிஷேகித்த விதம். குறிப்பிட்ட ஜனங்களை மாத்திரம் தேவன் அபிஷேகித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 40வது நாள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பாக பெத்தானியா அவர்களும் சென்று ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்கே 8வது வசனத்துல சீடர்களிடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி, acte des apôtres premier chapitre verset 8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படுகிற மனுஷன் அந்த தேசத்தை ஒரு ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வதற்கு தேவையான பலன், அவனுக்கு தேவையான அந்த ஞானம், தேவையான ஜனங்களுடைய அந்த கீழ்ப்படிதல், அவன் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி, இதை எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள கொண்டு வந்தது. பாருங்க, ஹல்லேலூயா. ஒரு ஆசாரியனை அபிஷேகம் செய்த பொழுது அந்த ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் சென்று பலியை செலுத்தின பொழுது அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே கிரியை செய்தது. ஆமென். அவனுடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டான். அப்ப அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வது என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை நான் செய்வதற்காக. அல்லேலூயா. சீடர்களிடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர், அவரை குறித்து இயேசு சொல்லும் பொழுது உன்னதத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவருடைய பெலன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த பெலன் உங்களுக்குள்ள இறங்கி வருகிற வரைக்கும் நீங்க காத்து கொண்டீர்கள். நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த பெலனை பெற்றுக்கொண்ட பொழுது, பரிசுத்த ஆவியான அந்த தேவனை பெற்றுக்கொண்ட பொழுது, அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லி இருந்த வேலையை, நான் உங்களை வைத்து தீட்டி இருக்கிற அந்த திட்டத்தை நீங்கள் செய்வதற்கு பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. சீடர்கள் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும்.
அதற்காக இயேசு சொல்கிறார், அதற்குரிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமிலே நீங்கள் காத்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. காரணம், என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை செய்வதற்கு எனக்கு தேவன் கொடுக்கிற அந்த அபிஷேகம் தான் என்னை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 92ல தாவீது இப்படியாக சொல்கிறார். தன் சோம் 92 10வது வசனத்துல தாவீது இப்படியாக தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது அவர் சொல்லுகிறார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. அங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்து. தாவீதுக்கு கொம்புலாம் கிடையாது, மாறாக அந்த பெலனை அவர் ஒப்பிடுகிறார். எதற்கு அதை ஒப்பிடுகிறார்? காண்டாமிருகத்துக்கு, காண்டாமிருகனுடைய கொம்புக்கு அதை ஒப்பிடுகிறார். காண்டாமிருகத்தினுடைய பெலன் எங்க இருக்கிறது? அதனுடைய கொம்புல தான் இருக்கிறது. எந்த ஒரு காட்டு மிருகமோ, சிங்கம் ஆனாலும் சரி, யானை ஆனாலும் சரி, புலி ஆனாலும் சரி, அந்த காண்டாமிருகத்துக்கு முன்பாக, அதனுடைய கொம்புக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அது எல்லாவற்றையும் இடித்து நொறுக்கிவிடும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது அவனை கொண்டு அதை செய்கிறது. அல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் நம்ம கேட்டோம். கேட்ட பொழுது நம்ம என்ன நினைச்சிருவோம்? ஓ, இதெல்லாம் ஒரு பெரிய வேலைகளை செய்யறதுக்கு போல, ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, அல்லது பெரிய பெரிய ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு, அல்லது ஊழியத்துக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி நாம் அபிஷேகத்தை குறித்து நினைத்துக் கொள்வோம். இல்லை, அபிஷேகம் நான் சொன்னேன், தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு கொடுக்கக்கூடிய பலன் தான் அந்த அபிஷேகம். அல்லேலூயா. அதனாலதான் யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல, எல்லாரும் திருப்பாதீங்க, முன்னாடி இருக்கிறவர்கள் அது வாசிப்பார்கள், கவனமா அதை நாம் கேட்போம். யோவேல் 2வது அதிகாரத்துல ஜோயல் chapitre 2 verset 28, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய விருப்பம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை, ராஜாவையோ அல்லது தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு ஆசாரனையோ, குறிப்பிட்ட ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு தன்னுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறது மாத்திரம் தேவனுடைய நோக்கம் அல்ல. மாறாக மாம்சமான யாவர் மீதும், மனுஷர்கள் யாவர் மீதும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய நோக்கம். காரணம், ஏன் ஒரு மனுஷன் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்துட்டான் என்று சொல்லி சொன்னால் அவனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அவனை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற ஒரு சித்தம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் தான் வேத வசனங்கள் சொல்லுகிறது, அவனவன் ஆடுகளை போல வழி தப்பி திரிகிறவர்களாக அவர்கள் சொந்த வழிகளில் நம்ம எல்லாரும் போய்கொண்டு இருந்தோமா? அல்லேலூயா. நம்முடைய சொந்த வழிகளில தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், எனக்காக அவர் எப்படி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமலேயே நாம் எல்லாரும் தேவனை விட்டு விலகி தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதைத்தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. தேவனை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த பாவத்தை எடுத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் சுமத்தி அவரை பலியாக்கினார். ஹல்லேலூயா. பலியாக்கி இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவிக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்? எபேசியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் புத்தகத்துல 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, ஏனெனில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது எதற்காக, அல்லது ரட்சிக்கப்படும் பொழுது அங்க என்ன நடக்கிறது, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்? 10வது வசனம், எபேசியர் chapitre 2 verset 10. ஏனெனில் நற்கிரியையை செய்வதற்கும், எல்லாரும் சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு, எல்லாரும் சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு தேவன் ஏதோ ஒரு நல்ல கிரியையை அவர் செய்யறதுக்காக, உலகமும் வானமும் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் என்னை
தெரிந்து கொண்டார், ஆயத்தப்படுத்தி விட்டாராம். வெளியில இருக்கக்கூடிய சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கொண்டு கூட மனுஷனாய் ஒரு மனுஷன் பிறந்திருப்பான்னு சொன்னா அவனுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவன் செய்யும்படிக்கான ஒரு நற்கிரியையை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அது என்ன என்று சொல்லி தெரியாமல் தான், அவரை தேடாமல் தான் அவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப பாருங்க, ஒரு ட்ரெயின் உருவாக்குறாங்க, ஒரு ட்ரெயினை ஃபேப்ரிகேட் பண்றாங்க, பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெயின் ஓடுவதற்காக பாதைகளை உருவாக்குகிறாங்க, உருவாக்கி வைத்து விட்டாங்க. இப்போ இந்த ட்ரெயின் என்னைக்கு இந்த பாதையில வந்து உட்காருகிறதோ அப்போதான் இந்த ட்ரெயின் ஓட முடியும் இல்லையா? அது வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓடும். ஆனால் அது மோட்டர்லாம் வெடிச்சு போயிடும், மண்ணிலையும் சேத்துலையும் ஓடி அது தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, மன நிம்மதியை இழந்து, பாரத்தை இழுத்து கொண்டு டென்ஷன்ல டிப்ரெஷன்ல போய் அது எல்லாம் வெடிச்சு விடும். ஆனால் அந்த ட்ரெயினை பாருங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பாதை மீது வைக்கும் பொழுது அது ஓடுகிற ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்? குதிரையை போல அது ஓடும். அல்லேலூயா! இதுதான் ரட்சிப்பு. ஆமென். ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? உங்களுக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்துல என்னை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பெயர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா! அப்ப அந்த பாதைக்கு ஒரு திட்டம் இருக்குது பாருங்க. நீங்க இங்க ஒரு பாதை ஓடுது, இந்த பாதையை பார்த்து நம்ம சொன்னா இது நேரம் இங்க இருந்து பறிக்கு போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். காரணம், அதுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு தெஸ்தா இருக்கிறது. அப்ப அந்த பாதையில கொண்டு வந்து வைக்கப்படுகிற வரைக்கும் அந்த ட்ரெயின் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அது சென்றடைய வேண்டிய இலக்குக்கு அது சென்றடையவே அடையாது. அது இங்க ஓடும், இங்க ஓடும், அது இப்படி செய்யும், உருளும் பெறலும், அது எதையோ சம்பாதிக்கும், அது இதெல்லாம் படிக்கும், பெரிய பெரிய காரியங்களை கட்டி முடிக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் அந்த ட்ரெயின் எதுக்காக தேவன் உருவாக்கினார்? அந்த பாதையில வைத்து அது ஓடும்படிக்காக, அது ஒரு கிரியை செய்ய வேண்டும். அதற்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா! அப்ப தேவன் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு என்கிற அந்த பாதையில வருகிற வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேறவே வராது. ஹல்லேலூயா! நான் சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களாக என்னுடைய வாழ்க்கையின் பாரத்தை நான் மணல்லையும் சேத்துலையும் இழுத்து கொண்டு போகிறவர்களாக இருதயம் வெடிக்கக்கூடிய ஒரு நிலையில டிப்ரெஷன்ல அழுத்தப்பட்டு தான் இருக்குமே தவிர ஒரு சுலபமா ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை அங்க இருக்காது. ஹல்லேலூயா! சரி, அப்ப எந்த நற்கிரியை செய்வதற்காக தேவன் அழைத்தார்? 13வது அதிகாரம் 21வது வசனம் எபிரேயர் புஸ்தகத்துல. ஹல்லேலூயா! எபிரேயர் 13வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீ கவனமா கவனிங்க, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக ஆக்குவாராக. அல்லேலூயா! அங்க அந்த நற்கிரியைகளுக்கு அவர் விளக்கத்தை சொல்றார் பாருங்க. எது நற்கிரியை? அங்க சொல்றாரு, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு மனுஷனுக்குள்ளே தனக்கு பிரியமானதை அவர் நடப்பிக்கிறார். தேவனுக்கு பிரியமானது எது என்னுடைய வாழ்க்கையில தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்படுகிறது தான் தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா! பரலோகமே சந்தோஷப்படுகிற நாள் நான் ரட்சிக்கப்படுகிற நாள். அதை யாரை கொண்டு செய்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களிலே நடப்பித்து, அப்ப ரட்சித்துட்டார். ரட்சித்து பிற்பாடு அவர் சொல்கிறார், நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்த பண்ணுவாராக. அப்ப அங்க இருக்கக்கூடிய நற்கிரியை எது? தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறது தான் நற்கிரியை. அல்லேலூயா! அந்த நற்கிரியை செய்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாக எனக்குள்ள இறங்கி வருகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! தேவன் என்னை கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிற அந்த நற்கிரியைகளை செய்து முடிக்க எனக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா! அப்ப இன்றைக்கு நான் சொன்னது போல அன்றாட வாழ்க்கையில எனக்கு அபிஷேகம் வேண்டும். இன்றைக்கு தாயாருடைய தினங்கள் என்று சொல்லி நம்ம கொண்டாடுகிறோம். நீங்க ஒரு தாயாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த ஊழியத்தை, தாயாக அழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஊழியம். நீங்க நினைச்சிடக்கூடாது, நீங்க முன்னாடி வந்து நீங்க மைக்ல பிரசங்கம் பண்ணுகிறது மாற்றம் ஒரு ஊழியம் கிடையாது, அல்லது நோயாளிகள் மேல கைகளை வைத்து சுகமாக்குறது ஊழியம் கிடையாது. இல்ல, ஒரு அம்மா என்கிறது ஒரு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு, ஒரு ஊழியம். அல்லேலூயா! ஒரு அப்பா என்கிறது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஊழியம்.
அவர்களை கொடுத்து விசுவாசிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். யார் அந்த விசுவாசிகள்? அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. வீடு ஒரு குட்டி சபை, குட்டி பரலோகம். ஆமென். அந்த தாயாரை தாயாக தேவன் அபிஷேகம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாயார் தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்க வேண்டும். ஒரு தகப்பனார் தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்க வேண்டும். அப்பதான் தாயாக அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை, திட்டத்தை அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் நிறைவேற்றி முடிப்பார்கள். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அபிஷேகம் வேணுமா வேணாமா? எனக்கு அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு அபிஷேகம் வேண்டும். கேட்கல, உன்ன சத்தமா? ஹல்லேலூயா. காரணம், அன்றாட வாழ்க்கையில எனக்கு நீங்க ஒரு பெஸ்ட் அம்மாவா, இன்னைக்கு அம்மாவுடைய தினங்களை கொண்டாடுறோம், நான் ஒரு பெஸ்ட் அம்மாவா நான் திகழணும் அப்படின்னு சொன்னாக்கா, பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது புஸ்தகத்தெல்லாம் வாங்கி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நீங்க நிரம்பி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்காக தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அவர்களை எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், என்னத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எந்த பாதையில் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். அல்லேலூயா. கணவரை அன்பு செய்யவும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அந்த அபிஷேகம் வழி நடத்தும். ஒரு அப்பா தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஆமென். அவர் அந்த ஊழியத்தை சரியாக செய்து முடிக்க அவருக்கு என்ன தேவை? அபிஷேகம் வேண்டும். அல்லேலூயா. காரணம், அந்த அபிஷேகம் தான் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறது, அவருக்கு அந்த பலத்தை கொடுக்கிறது, ஆலோசனையை கொடுக்கிறது, திட்டங்களை கொடுக்கிறது. எல்லாவற்றையும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் தான் அவருக்கு கொடுத்து அவரை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. ஒரு டாக்டர் தேவனுடைய ஊழியக்காரர். எப்போ அவர் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருப்பார் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. ஒரு அட்வொகேட், அவர் தேவனுடைய ஊழியக்காரர். எப்போ தேவனுடைய அபிஷேகத்தால் நிரம்பி இருப்பார் சொன்னாக்கா, பொய் சொல்லாத ஒரு அட்வொகேட்டாக அவர் இருப்பார். அல்லேலூயா. ஒரு பிசினஸ் பண்றவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு இட்லி கடை, ஒரு டீ கடை வைத்து நீங்க நடத்துகிறவர்களாக இருக்கலாம், ஒரு பெட்டி கடை வைத்து நடக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அங்கே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அல்லேலூயா. அங்கே அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். யாரையும் இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, மற்றவங்களும் இவர்களை ஏமாற்றி விட மாட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நான் காலையில எழுந்து வேலைக்கு போகும்போது நான் எங்க போகிறேன்? தேவனுடைய வேலையை செய்வதற்காக போகிறேன். எப்போ? நான் தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கும் பொழுது. அல்லேலூயா. நான் வேலை செய்கிற கம்பெனில நான் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருப்பேன் என்று சொல்லி சொன்னால் அங்கே தேவனை குறித்து அறிகிற அறிவை வீசுவேன். அல்லேலூயா. அங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்கு அங்க வேலை செய்ய முடியும். அல்லேலூயா. அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அங்க வேலை செய்ய முடியும். ஆமென். அப்ப பாருங்க, நம்ம நினைச்சு கொண்டிருந்த அபிஷேகம் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஏதோ இங்க முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ண, பாட்டு பாட அல்லது எதையாவது வாசிக்க என்று சொல்லி இல்லை. என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய ஒரு பிசினஸ்ல வெற்றி ஆகணும், செழிப்பாகணும், அது நல்லா மல்டிப்ளிகேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். ஆமென். என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து என்னுடைய தாயார் பாக்கியவதி, என்னுடைய தகப்பனார் பாக்கியவான் என்று சொல்லி நம்மளை சொல்லணும் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்க வேண்டும். ஆமென். ஒரு படிக்கிற பிள்ளை அது தேவனுடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கு என்று சொல்லி சொன்னால் பாடங்களை புரிந்து கொள்வதற்கு தேவையான விசேஷித்த ஞானத்தை, ஞாபக சக்தியை அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் அவனுக்கு ஊற்றும். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்துல 11வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். காரணம், அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் அதை நான் சரியாக செய்யவும், ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அதை செய்து முடிக்கவும், நீதியா அதை செய்யவும், பரிசுத்தமா அதை நான் செய்து முடிக்கவும், தேவனுடைய நாமம் அங்கே மகிமை அடைகிற ஒரு விதமாக செய்து முடிக்கவும் அந்த அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா புஸ்தகத்துல எசாயி chapitre 11 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? ஞானத்தையும் உணர்வையும் எனக்கு கொடுக்கிறார், ஆலோசனையும் பலத்தையும் கொடுக்கிறார், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தையும்
ஒரு மனுஷனுக்கு அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள வரும் பொழுது கொடுக்கிறார். ஆமென். அப்ப ஒரு குடும்பஸ்திரியாக இருக்கலாம், குடும்பத்தை நடத்துகிற தலைவனாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்தந்த வேலைகளுக்கு தேவையான, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தேவையான ஞானத்தை, ஆலோசனையை தேவன் அங்கே கொடுக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 31வது அதிகாரத்துல இன்னும் எப்படிப்பட்ட வேலைகளுக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியமான காரியங்களை அந்த வேத வசனங்கள் சொல்லுது பாருங்க. எக்ஸோது chapitre 31 verset 3 à 5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3வது வசனம், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால நிரப்பினேன். ஹல்லேலூயா. அது தெலுங்குல வாசிக்கிறீங்களா? யாத்திராகமம் 31 எக்ஸோது 31 verset 3 à 5. ஹல்லேலூயா. அங்கு தேவன் தம்முடைய ஆவியை எதற்கு கொடுக்கிறார்? வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கும், அந்த சிற்பி வேலைகள், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறவர்களுக்கு. இப்ப பொற்கொள்ளர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் அந்த வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்துல சித்திரை வேலை செய்கிறதுக்கும், தச்சர் வேலை செய்கிறதுக்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து ஞானத்தோடு புத்தியோடு அறிவோடு செய்கிறதற்கு தேவன் சொல்கிறார் தம்முடைய ஆவியினால் அவனை நான் நிரப்பினேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நிரப்பப்பட்ட மனுஷர்கள் அந்த வேலையை செய்கிறதற்கும், தேவனுடைய ஆவியானவர் நிரப்பப்படாத ஒரு மனுஷன் ஒரு வேலையை செய்கிறதற்கும் அங்க வித்தியாசம் நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. பாருங்க, சபைகளில கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்துல தேவன் ஒரு சிலரை ஒரு சில வேலைகளுக்காக அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 6வது அதிகாரம், Actes des Apôtres chapitre 6 verset 3. அந்த பகுதியில தேவன் சபையில ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஆட்களை எடுக்க சொல்லி சொல்லுகிறார். அதற்காக எப்படிப்பட்ட தகுதியுடையவர்களை அவர் எடுக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. 3வது வசனம், 2வது வசனத்திலிருந்து வாசி. அப்பொழுது பன்னிருவரும் அப்போஸ்தலர்கள் 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தடுத்திருப்போம் என்றார்கள். சரி, ஒரு தேவை, சபையில ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவை. என்ன தேவை? ஜனங்கள் பெருகிவிட்ட பொழுது, இப்ப நம்ம ஒரு சின்ன குத்தேவா கொடுத்துன்னு இருக்கிறோம், 3 பேர் நின்று அதை நம்ம கொடுக்கிறோம். ஜனங்கள் பெருகிவிட்ட பொழுது அந்த நாட்களில அப்போஸ்தலர்கள் காலத்துல ஜனங்களுக்கு சரியாக விசாரித்து பந்தியில விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. என்ன வேலை செய்கிறதுக்கு? பந்தியில பரிமாறி ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையா, குழம்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லி விசாரித்து சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் அதற்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவையான ஜனங்களை தேவன் அழைக்கும்படிக்கு சொல்றார். 7 பேரை தேர்ந்தெடுக்கும்படிக்கு சொல்றார். எப்படிப்பட்டவர்களை அவர் தேர்ந்தெடுக்க சொல்றார்? 3வது வசனத்துல, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி ஒரு பந்தி விசாரணை வேலையை நீங்க செய்வீங்க என்று சொல்லி சொன்னா, அங்க ஒழுங்கும் கிரமமா, கண்ணியமா, உண்மையும் உத்தமமா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக கிறிஸ்துவுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக அந்த சிறிய காரியத்தையும் செய்ய முடியும். அதனால்தான் தேவன் பரிசுத்த ஆவியினால நிரம்பியிருக்கும்படிக்கு சொல்கிறார். இங்க ஒரு வயர் சுருட்டுகிற ஒரு வேலையா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரம்பி அதை நான் செய்யும் பொழுது அதுல வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அதுல தேவன் மகிமை அடைகிற விதமாக இருக்க, ஒரு சேர் எடுத்து போடுகிற ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கும் பொழுது நான் அதை செய்கிற விதம் வேறமாக இருக்கும். இன்னும் ஒருவர் அதை செய்கிற விதம் வேற மாதிரியாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப பந்தியில விசாரிக்கிறவங்க தேவனுடைய ஆவியானவரால் நிரம்பியிருப்பார்கள் சொன்னா, வீட்டுல இருக்கிற அம்மாவும் பந்தியை விசாரிக்கிறவங்க தான். அப்படி விசாரித்து இருக்கும் போது எல்லாருக்கும்
சரியான பங்கு போகிறதா என்று சொல்லி அதை கவனித்து கிரமமா செய்வாங்க. அல்லேலூயா. அங்க ஒரு குறைவும் வராது. அங்க வெறும் கூச்சலுக்கு கசமுசா அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லை இந்த காரியங்கள்லாம் அங்க வராது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை நடத்துவார் பாருங்க. அல்லேலூயா. அப்ப அன்றாட வாழ்க்கையில நம் இதுவரைக்கும் பார்த்த காரியங்கள் அன்றாட வாழ்க்கையில நாம் என்ன வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, நாம் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துல இருந்தாலும் சரி, எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்துல வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரத்துல 9வது வசனம் பிற்பகுதியை வாசிங்க. அந்த அபிஷேகம் எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில முக்கியமானது என்று சொல்லி பாருங்களேன். Romains chapitre 8 verset 9. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சொல்லுங்க எல்லாருமே. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்க, நான் என்றைக்கு தேவனுக்கு சொந்தமாகுகிறேன்? நான் ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன் என்பதனாலயா? இல்ல. நீ எனக்கு கிறிஸ்தவ பெயர்கள் இருக்கிறதுங்கிறதுனாலயா? இல்ல. நான் ஏதோ ஒரு ஆலய கட்டிடத்துக்குள்ளாக நான் போயிட்டு வருகிறதுனாலயா? இல்ல. இங்க கூட நீங்க வந்துட்டு நீங்க போகலாம். அதனால நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடைய ஆவி எனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நான் கிறிஸ்துவுடையவனாக நான் மாறுகிறேன். பாருங்க, சென்ற வாரம் அந்த பானைகளை குறித்து நான் சொல்லியிருந்தேன். மண் பாத்திரத்துல தேவன் தம்முடைய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஒரு 100 பானை இருக்குது பாருங்க. அந்த பானையில ஒரு ஐஸ்வர்யவான் வந்து வைடூரியம் தங்கம் எல்லாத்திலையும் ஒரு சில 4-5 பானைகள்ல அவர் வைத்து விட்டு செல்லுகிறார். அது பானை வாங்க வருகிறவங்க, நீங்க எப்படி பானை வாங்க போவீங்க? பானை வாங்க போகும்போது என்னென்ன பார்ப்பீங்க? அது ஒழுங்கா ரவுண்டா இருக்குதான்னு பார்ப்போம். தட்டிலாம் நம்ம பார்ப்போம். அது கலர் நல்லா வெந்திருக்குதா, நல்ல கருப்பா வெந்திருக்குதா. ஒரு சில பானைகள் நல்ல கலர் அடிச்சு நல்ல டெக்கரேஷன் பண்ணி நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இதையெல்லாம் தான் நீங்களும் நானும் பார்த்து வாங்குவோம். ஆனால் தேவன் எதை வாங்க வருவார்? தேவன் எதை எடுக்க வருவார்? எதில அவர் தம்முடைய பொக்கிஷத்தை வைத்தாரோ அதை தான் அவர் எடுக்க வருவார். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வெளி தோற்றமான என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, நான் என்ன சாதிச்சிருக்கிறேன், நான் என்ன முடிச்சிருக்கிறேன், நான் உயரமா இருக்கிறேனா, குள்ளமா இருக்கிறேனா, அழகா இருக்கிறேனா, கருப்பா இருக்கிறேனா, மெல்லிசா இருக்கிறேனா, ஒல்லியா இருக்கிறேனா, இதை எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறவர் கிடையாது. அவர் முகத்தை பார்க்கிறவர் கிடையாது. வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் கிடையாது. ஏழையா பணக்காரன் சொல்லி பார்க்கிறது கிடையாது. அவன் தேவனுடைய ஆவியினால நிரம்பி இருக்கிறானா? அல்லேலூயா. என்னுடைய பரலோக பொக்கிஷம் அவனுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறாரா என்று சொல்லிதான் தேவன் பார்ப்பார். அல்லேலூயா. காரணம், அந்த பொக்கிஷத்தை அவர் தான் அந்த மண் பாத்திரத்துக்குள்ளாக வைத்தார். அவர் தான் அதை எடுத்துக்கொண்டு செல்வார். ஆமென். அப்ப பாருங்க, அன்றாட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை அந்த பாதையில சமந்த ஃபேர்ல ஓடக்கூடிய அந்த ட்ராம் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை சுமைகள் எல்லாம் கர்த்தர் மீது சுமத்தி விட்டு இலகுவான ஒரு வாழ்க்கையில எனக்கென்று முன்குறித்திருக்கிற ஓட்டத்துல ஓடக்கூடியவனாக நான் இருப்பேன். இல்லை என்று சொன்னால் சுமை மேல சுமை சுமந்து பாரத்தை சுமந்து, ட்ரெயினுக்கு எல்லாமே இருக்கிறது, சக்கரம் இருக்குது, இன்ஜின் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அது ஆனா ஓடுற பாதை மணல் பாதை, மண் பாதை, கட்டாந்தர பாதை, அதுல ஓட முடியாது. அப்படிதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும். அப்ப எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அத்தியாவசியம். இந்த வாழ்க்கைக்கும் சரி, இனி நான் மரித்து பரலோகத்துக்கு செல்ல போகிற அந்த வாழ்க்கைக்கும் சரி, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அத்தியாவசியமானவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இதுதான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். காரணம், வருகின்ற வாரம் அதற்காக நான் விசேஷமாக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பிரிந்து உங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்றார். ஜனங்கள்லாம் ஒண்ணும் செய்ய முடியாமலா இருக்கிறாங்க, எல்லாருமே செய்யறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் இல்லாமல் நீங்கள் செய்யற காரியம் அவருடைய பார்வையில ஒன்றுமே கிடையாது, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. அல்லேலூயா. ஆனால் அவரோடு இணைந்து நான் செய்யக்கூடிய ஒரு தாய் என்கிற ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, தகப்பன் என்கிற ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு
பிரைவேட் கம்பெனில போய் வேலை செய்கிற ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியராக ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த நான் செய்யும் பொழுது தேவன் அங்கே அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார், வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. சரி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? ரொம்ப அடிப்படையான காரியங்கள். கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம அதை சொல்லி இருக்கிறோம். அதை ஒழுங்குபடுத்தி சுருக்கமாக அதை நாம் தெரிந்து கொள்வோம். யோவான் நற்செய்தி புஸ்தகத்தில் இன்றைக்கு நாம் வாசிக்கும்படிக்கு எடுத்த வேத பகுதி யோவான் நற்செய்தி புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 38வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். Jean chapitre 7 verset 38 et 39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப அவர் அங்க என்ன சொல்றாருன்னு சொல்லி புரியல. ஜீவ தண்ணீர் ஓடும் சொல்றாரு, இருதயத்திலிருந்து ஓடும் சொல்றாரு, புரியல. அப்போ 39வது வசனம் சொல்லுகிறது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அல்லேலூயா. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற அபிஷேகத்தை குறித்து அவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ நான் பரிசுத்த ஆவியா இருக்கிற அந்த தேவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் வைக்கிறவன் அந்த தேவ வல்லமையை, தேவ பலத்தை, தேவ ஞானத்தை, தேவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள், தேவனுடைய வழிநடத்தல்களை கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அப்ப நாங்க கேட்டா நம்ம சொல்லுவோம், சரி நாங்க எல்லாருமே விசுவாசிக்கிறோம் தானே, இயேசுவை விசுவாசிக்கிறோம் தானே என்று நம்ம சொல்லுவோம். இரண்டாவதாக, யாருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுக்க சித்தமா இருக்கிறார்? மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லி சொன்னாரே, ஆனால் அதை யாருக்கு அவர் கொடுக்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 38வது வசனம். Actes des Apôtres chapitre 2 verset 38. ஒருவர் எடுத்ததை வாசிக்கலாம். பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு அவர்களை நோக்கி அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வெறுமையா நம்ம சொல்லுகிறது மாத்திரம் கிடையாது. மாறாக நான் மனம் திரும்பி என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு, பழைய பாவ வாழ்க்கைக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு, தேவனை தேடாத அசட்டை பண்ணின அந்த ஒரு வாழ்க்கைக்கு, அவருக்கு முதலிடமும் முக்கியமான ஒரு இடத்தையும் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்காமல் இருந்த அந்த வாழ்க்கைக்கு என் மனதை நான் திருப்பி அவர் பக்கமாய் நான் வந்து, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஞான ஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆவியின் வரத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரம்பி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம்? கரங்களை உயர்த்தி தேவனிடத்துல காண்பீங்களேன். காரணம், அவரை பிரிந்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய நற்கிரியைகளை, தேவன் என்னுடைய வாழ்க்கையில வைக்கிற திட்டத்தை அவரை பிரிந்து என்னால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்ப தேவன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதே புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல நம்ம எடுத்து வாசிக்கலாம். 32வது வசனம். Actes des Apôtres chapitre 5 verset 32. இதே சத்தியத்தை அப்போஸ்தலர் பவுலும் அங்கே போதிக்கிறார். போதித்த பிற்பாடு பேதுரு போதிக்கிறார். 32வது வசனத்துல இந்த சங்கதிகளை, எந்த சங்கதிகளை? இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சங்கதிகளை. அவர் உங்களுக்காக வந்தார், அவர் பாவங்களை சுமந்து சிலுவையில மரித்தார். அவரை நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், உங்களுக்கு புதிய வாழ்க்கை உண்டாகும், புதிய பலன் உண்டாகும், புதிய வழிகள் உண்டாகும், புதிய மாற்றங்கள் உண்டாகும் என்கிற அந்த சத்தியத்தை பேதுரு போதித்த பிற்பாடு அவர் சொல்லுகிறார், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த
ஆவியானவர். அல்லேலூயா. அங்க அவர் என்ன சொல்கிறார்? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தது, அதனால் அவர் சம்பாதித்த ஆசீர்வாதம், அதற்காக அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன், இது எல்லாவற்றையும் குறித்து பேதுரு போதித்து விட்டு, இந்த சங்கதிகள் எல்லாம் குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். மாத்திரமல்லாம அங்க ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்திருந்த பரிசுத்த ஆவியானவரும் சாட்சியா இருக்கிறார் என்று சொல்லி, அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சொன்ன அந்த சுவிசேஷம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் போதித்த அந்த சங்கதிகள், அந்த நற்செய்தியை அதை கேட்டு அதை கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நான் என்றைக்கு கீழ்ப்படிய ஒரு அடியை நான் எடுத்து வைக்கிறேனோ அன்றைக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படிய அந்த அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில பெருகிக் கொண்டே போய் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய நடத்துதல்களுக்கு, அவருடைய ஊழியங்களுக்கு, அவருடைய ஊழியக்காரனுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது தேவன் சொல்லுகிறார், யோசுவாவுடைய சிரசில் மேல நீ கரத்தை வைத்து உன் மேல இருக்கிற ஆவியை அவன் மீது ஊற்றி என்று சொல்லி சொன்ன பொழுது மோசே கரங்களை வைத்து ஜெபிக்கிறார். யோசுவா தேவனுடைய அந்த ஆவியினால நிரம்பி அந்த 30 லட்சம் ஜனங்கள், பாருங்க, 30 லட்சம் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தலைவனுக்குரிய அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகளை நடத்துவதற்கு எனக்கு அபிஷேகம் வேணுமா வேணாமா? அல்லேலூயா. என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு தகப்பனாக எனக்கு அபிஷேகம் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அல்லேலூயா. நான் செல்லுகிற எந்த இடத்திலையும் உலக பிரகாரமான எந்த ஒரு வேலை செய்தாலும் அங்க தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். அது தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? என்னை விசுவாசிக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப வெறுமனே விசுவாசிக்கிறது கிடையாது, மாறாக மனம் திரும்பி பழைய வாழ்க்கைக்கு நான் மனம் திரும்பி, பழைய பாரம்பரியங்களுக்கு நான் மனம் திரும்பி, பழைய வழிமுறைகளுக்கு நான் மனம் திரும்பி, பலக உலக போக்குகளுக்கு நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று அவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்கிறேன். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நான் அவருடைய சத்தியத்துக்கு, அவருடைய சுவிசேஷத்துக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. யோவான் நற்செய்தி புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசித்த அந்த வேத வசனங்கள் தான். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்? உலகம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஞாபகம் இருக்குதுங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? கருத்து தூக்கி காட்டுங்க. இயேசு சொல்லி இருந்தார் சீடர்களிடத்துல, உலகம் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்? அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளவும் இல்லை, அவரை அவர்கள் காணவும் இல்லை என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், அதனால் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படி என்று சொல்லி சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனுஷன் அவரை குறித்து அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவனா பிறந்திருக்கிறேன். கிறிஸ்தவ குடும்பத்துல எங்களுடைய 3 தலைமுறை 4 தலைமுறை நாங்க கிறிஸ்தவர்களா இருந்திருக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஆலயத்துக்கு போகாம இருந்திருக்கிறேன். என் பேரு இன்னது, என்னுடைய இது இன்னது என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் இப்ப கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குதுன்னு சொன்னா யாராவது யோசிப்பீங்களா? பட்டு நம்ம கருத்து தூக்கணும் பாருங்க. அதே கேள்வியை எத்தனை பேர் இங்க பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா கை எப்படி உயருது? அப்ப அங்க சந்தேகம் இருக்கிறதுன்னு சொன்னாலே இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இப்ப வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுடைய சொந்தமாக மாறிவிடுவது கிடையாது. மாறாக அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனை தனக்குள்ள பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசித்தால் போதாது, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஞானஸ்நானம் மாத்திரம் கிடையாது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மாத்திரமல்லாம ஞானஸ்நானம் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில கூட நம்ம அநேக வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லாததை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல, அதே புஸ்தகத்துல 8வது அதிகாரம்
15வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, Actes des Apôtres chapitre 8 verset 15. இன்றைக்கு முக்கியமா இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். காரணம், பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நோக்கமே. அல்லேலூயா. கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எனக்காக மனுஷனாய் வாழ்ந்து பாடுகள் அனுபவித்து சிலுவையில மரித்து ரத்தம் சிந்து உயிர் தெழுந்து விண்ணேற்பம் அடைந்ததற்கு பிரதானமான நோக்கம், அந்த தேவன் எனக்குள்ள ஆவியானவராக வந்து தங்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறது மாத்திரம் போதாது, ஞானஸ்நானத்தை எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தை எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஞானஸ்நானத்தை எடுத்தல் கூட போதாது. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டுமா. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை மாத்திரம் அவர்கள் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, முதல்ல ஜெபம் பண்றாங்க, பிற்பாடு அவர்கள் கைகளை அவர்கள் மீது வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக இந்த நாட்களில நாம் ஆயத்தப்படுவோம். ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் வேற எந்த சாட்சியும் இல்லை. எனக்கே தெரியும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி. இங்கே அப்போஸ்தலர் பேதுரு அவர் எருசலேமிலிருந்து வந்த பொழுது ஒரு சில சீடர்களை அவர் மற்ற நகரங்களிலே பார்த்த பொழுது அவர் அங்கு பார்க்கிறார், அந்த ஜனங்கள் ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்று அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் இருந்ததை அவர் பார்த்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மீது கரங்களை வைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் அதே புஸ்தகத்துல பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவருடைய நடபடிகள் தான். C'est les actes de Saint-Esprit. Alléluia. C'est les œuvres de Saint-Esprit. அவருடைய நடபடிகள் தான், அவர் செய்கிற வேலைகளை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 5வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, Actes des Apôtres 1er chapitre verset 5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அங்க சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்துல கேள்விப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியாகிய தேவன் வருவார், உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற தேவன் வருவார், உங்களுடைய வனாந்தர வாழ்க்கைகளை வயல்வெளியாக மாற்றக்கூடிய அந்த தேவன் வருவார், உங்களுடைய குடும்பத்தை நீங்க திறம்பட நடத்துவதற்கு உங்களை பலப்படுத்துகிற அந்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வருவார். ஆனால் நீங்க எருசலேமில காத்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது சீடர்கள் எல்லாம் ஒரு மேல் வீட்டு அறையில 120 பேராக கூடி காத்து கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? அரட்டை எடுத்துக்கொண்டு மற்ற கதைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள்? இல்ல, அங்கே அவர் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசிக்கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை குறித்து அவர்கள் தியானித்து பேசித்துக் கொண்டிருந்த பொழுது 1 நாள் ஓடினது, 2 நாள் ஓடினது, 5 நாள் போனது, 8 நாள் போனது, 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தார். அப்ப அந்த சீடர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, ஜெபத்துல காத்து கொண்டிருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுல கவனமா இருந்து காத்து கொண்டிருந்தார்கள். ஏன் தேவன் காத்திருக்கும்படிக்கு சொல்றாரு? காரணம், அந்த ஆவியானவரை குறித்து அதிகமா நாம் அறிந்து கொள்வோம். அவர் மீது எனக்கு ஒரு வாஞ்சை வேண்டும், ஒரு தாகம் வேண்டும், ஒரு ஆவல் வேண்டும், ஒரு விருப்பம் வேண்டும். அப்பதான் அந்த ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நீங்க இங்க ஆவியானவரை குறித்து கேள்விப்பட்டு விட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் என்னுடைய சொந்த வேலைகளில நான் மூழ்கி போயிருப்பேன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியான தேவன் என் மேல எனக்குள்ள வந்து தங்கி இருக்க முடியாது. அல்லேலூயா. அவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எனக்குள்ள தாகம் வேண்டும்.
என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. இந்த காரியத்துல நான் பல நாட்களாக நான் உழைப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதுல ஒரு வெற்றி வேண்டும், ஒரு புதிய வாசல் வேண்டும். என்னுடைய இந்த குறிப்பிட்ட பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியல, எனக்கு இதுல ஒரு ஜெயம் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில முற்றிலுமா ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கை மாறணும். நான் இருக்கிற இந்த பாரம் சுமந்து சுமந்து பயந்து பயந்து மனம் டிப்ரெஷன் ஆகி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு சுமந்து சுமந்து நான் சோர்ந்து போயிட்டேன். எனக்கு இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு தாகம் உண்டாகும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகத்துல 44வது அதிகாரத்துல, தாகம் உள்ளவன் மேல் என்னுடைய தண்ணீரை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. வறண்டு போய் இருக்கிற அந்த நிலத்துல என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் மேலேயும் வந்து திணிக்கிறது இல்லை பாருங்க. என்னுடைய ஆவியை பெற்றுக்கோ, என்னுடைய ஆவியை பெற்றுக்கோ என்று சொல்லி தேவன் திணிக்கிறது கிடையாது. நான் விரும்பி வாஞ்சித்து அவர் இல்லாம என்னால ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து நிஜமா சீடர்களோடு இருந்தபோது எதையெல்லாம் செய்தாரோ அதே காரியங்களை, அதை காட்டிலும் மேலான காரியங்களை அந்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில வரும்போது செய்வார். அவர் எனக்கு வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க எனக்கு வேண்டும், நான் செய்கிற பிசினஸ்ல வெற்றி பெற அந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும், நான் பரிசுத்தமுள்ள ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை, பாவத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ அந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து நான் விரும்பி அவரிடத்துல கேட்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அப்படி வறண்டு போன அந்த நிலத்துல என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவன் எனக்குள்ள வந்து தங்கும் வேண்டும் என்று சொன்னால் நான் அதை விரும்பி வாஞ்சித்து நான் கேட்க வேண்டும். நான் ஏதோ ஒரு கிறிஸ்தவனா ஆகிட்டேன்றதுனால, ஒரு குடும்பத்துல நான் பிறந்துட்டேன் என்பதனால, கிறிஸ்தவ பெயர்களை எல்லாம் நான் வச்சு கொண்டிருக்கிறேன் என்கிறதுனால தேவன் தம்முடைய ஆவியானவரை கொடுக்கவே மாட்டார். அதை நான் விரும்பி அவரை குறித்து நான் அறிந்து மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்பட்டு வாஞ்சித்து அவரை நான் கேட்கும் பொழுது அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. வருகின்ற வாரத்துல அந்த ஆவியானவரை குறித்து இன்னும் அதிகமா பார்ப்போம். நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாள், அடியேனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளை குறித்து ஒரு சிறிய சாட்சியை சொல்லுவேன். அது உங்களுக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். அந்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்த பிற்பாடு அந்த வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய, அதனால்தான் பேதுரு சொல்கிறார், இந்த சங்கதிகளுக்கு நாங்களும் சாட்சிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறது, என்னுடைய கிரியைகள் அதற்கு சாட்சிகளா இருக்கிறது என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். Chapitre 5, versets 14 et 15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்திலே நாம் கேட்பவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று எண்ணுகிறோம், அறிந்து கொள்கிறோம். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. மரணத்துக்கு எதிராக பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்து கொண்டவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதையாவது கேட்டால் அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி நான் அறிந்து கொள்கிறேன். அவரை குறித்து எனக்கு உறுதி உண்டாயிருக்கிறது. இப்போ நாம் எதை கேட்க போகிறோம்? நாம் எதை கேட்க போகிறோம்? இப்ப தேவனிடத்துல இவ்வளவு நேரம் செய்தியை கேட்டவர்கள், நீங்க எதை கேட்க போறீங்க தேவனிடத்துல? ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க. எதை கேட்க போகிறீங்க? நம்ம டைரக்டா சொல்லுவோம். எதை கேட்க போகிறோம்? பரிசுத்த ஆவியானவரை கேட்க போறோம். கேட்க போறீங்களா இல்லையா? இல்ல நான் மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்க போறேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்க போறீங்களா? இல்ல,
நம்ம என்ன கேட்க போகிறோம்? பரிசுத்த சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை கேட்க போகிறோம். அது தேவனுடைய சித்தமா உங்களுக்கு கொடுக்கிறதுல? சொல்லுங்க, தேவனுடைய சித்தமா? அல்லேலூயா. தேவன் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். என்னை விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய இருதயத்தில் இருந்தாலும் அந்த ஜீவ தண்ணீரை பரிசுத்த ஆவியானவரை நான் ஓடச் செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். வேதம் முழுவதும் அநேக வசனங்கள். தாகமா இருக்கிறவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். வறண்ட நிலத்தின் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய அந்த விருப்பம் வேதம் முழுவதும் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்ப இங்க நம்ம வாசித்த அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நான் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்ப நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கேட்க போகிறேன். அதை கொடுப்பது அவருக்கு சித்தம். இப்ப அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிறபடியினால எனக்குள்ள நற்கிரியைகளை செய்யும்படிக்காக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாம் அந்த ஆவியானவரை கேட்க போகிறோம்.